தேர்தலில் திமுக தோற்றது ஏன் என்பது தொடர்பாக அறிக்கையுடன் திமுக தலைவரை சந்திக்க இருக்கிறார்கள். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன? சட்டமன்ற தேர்தலின் தோல்வியை கள ஆய்வு மேற்கொண்டு அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஏற்கனவே திமுக அறிவித்திருந்தது. அதன்படி கடந்த மே 14ஆம் தேதி முதல் பல்வேறு மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று இந்த கள ஆய்வு மேற்கொள்வதற்காக 38 பேர் கொண்ட குழு என்பது அமைக்கப்பட்டிருந்தது. இந்த குழு தொடர்ச்சியாகவே அவர்களுக்கான ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களில் கள ஆய்வு மேற்கொண்டு தோல்விக்கான காரணங்களை கண்டறிந்து அறிக்கையை சமர்ப்பித்து வருகிறது. 10ஆம் தேதியோடு கடைசி நாள் நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் ஒரு சில மாவட்டங்களில் கள ஆய்வு பணிகளை மேற்கொள்வதற்கு காலதாமதம் ஏற்பட்டதாகவும் அதற்கான கால அவகாசம் என்பது கேட்கப்பட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் இன்று எழிலரசன் தற்பொழுது கள ஆய்வு அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக 2 டிராலிகளுடன் அந்த கள ஆய்வு புகார் மனுவை திமுக தலைவரிடம் கொடுப்பதற்காக திமுக தலைவர் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார். குறிப்பாக ஏற்கனவே எதற்கான இந்த தோல்வி என்பது ஏற்பட்டிருக்கிறது. 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் ஒரு தொகுதிகளிலும் கூட திமுக வெற்றி பெறவில்லை. அந்த கள ஆய்வு மேற்கொண்டு அந்த தோல்விக்கான காரணங்களை கண்டறிய வேண்டும் என்று தலைமை கழகம் என்பது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. அதன்படி நேரடியாக சென்று நிர்வாகிகளிடம் பொதுமக்களிடம் கருத்துக்களை கேட்டதன் அடிப்படையில் பல்வேறு புகார்கள் என்பது எழுப்பப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக கூட்டணி கட்சிகள் போட்டியிட்ட தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளுக்கும் திமுகவிற்கும் பணிகள் மேற்கொள்வதில் சுணக்கம் ஏற்பட்டதன் காரணமாக தோல்வி அடைந்திருப்பதாக கூறப்பட்டிருந்தது. ஒரு சில மாவட்டங்களில் மாவட்ட செயலாளர்களுக்கும் பொறுப்பு அமைச்சர்களுக்கும் உடன்பாடு எட்டப்படவில்லை. இதனால் கூட தோல்வி அடைந்திருப்பதாக கூறப்பட்டிருந்தது. அதே போல கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளை பயன்படுத்தவில்லை. அதாவது ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய வயதானவர்களை பயன்படுத்தவில்லை. அதே போல இளைஞர்களுக்கு பெரிதும் வாய்ப்பு கொடுக்கவில்லை. மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யவில்லை உள்ளிட்ட பல்வேறு புகார்கள் என்பது எழுந்திருந்ததாக கூறப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் இந்த தோல்வி என்பது ஏற்பட்டிருக்கலாம் என்பது தொடர்பான கள ஆய்வு அறிக்கையை ஏற்கனவே கொடுத்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் பல்வேறு கருத்துக்களாக தெரிவித்திருந்தார்கள். இன்று ஈரோடு மற்றும் நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்த கள ஆய்வு குறித்த புகார் மனுவை எழிலரசன் திமுக தலைவரிடம் கொடுப்பதற்காக வருகை தந்திருக்கிறார். கள ஆய்வு அறிக்கையை கொடுக்க வரக்கூடிய அந்த மாவட்ட பொறுப்பாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்களிடம் திமுக தலைவர் கிட்டத்தட்ட 30 மணி நேரம் வரையிலும் 30 நிமிஷத்திலிருந்து 1 மணி நேரம் வரையிலுமே பேசி அதற்கான அந்த கள ஆய்வு குறித்தான அறிக்கையை சமர்ப்பதற்கான பல்வேறு கேள்விகளை எழுப்பியதாகவும் கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் தொடர்ச்சியான இந்த கள ஆய்வு பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்னும் 2-3 மாவட்டங்களை சார்ந்த நிர்வாகிகள் மட்டுமே இன்னும் கள ஆய்வு அறிக்கையை சமர்ப்பிக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று அல்லது நாளைக்குள்ளாகவே அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் கள ஆய்வு அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக அந்த நிர்வாகிகள் வருவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா.